வணக்கம். நான் உங்க மஞ்சுளா சரவணன். விரத நாள், பண்டிகை நாள்லலாம் ஒரு சாம்பார் வெங்காயம் சேர்க்காம ஒரு மசாலா அரைச்சி எங்கள் வீட்டில் செய்வோம். அந்த ரெசிப்பியை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். சாம்பாரில் பூசணிக்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு பருப்பு ஊற வச்சுக்கோங்க. பருப்பு ரொம்ப தேவைப்படாது. மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் நான் வரிசையாக அங்கே வறுக்கிறப்ப சொல்கிறேன். அதுக்கப்புறம் புளி தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க. பருப்பை வேக வச்சுக்கோங்க. புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியையும் பூசணிக்காய் வேக வச்ச தண்ணியையும் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அது ஓரளவுக்கு வறுபட்ட உடனே ஒரு 2-3 மிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா வறுபட்ட உடனே எடுத்துட்டு மிளகாயும் தேங்காயையும் அந்த கடாயில் சும்மா அப்படியே சூடுலாம் பண்ணாமல் அப்படியே அடுப்பை நிறுத்திட்டு சும்மா அப்படியே அந்த சூடான கடாய் இருக்குல்ல, அதில் இருக்கிறதுல அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தேங்காய் ட்ரை ஆகிடும். ஆறினோடனே அதெல்லாம் அரைச்சிக்கோங்க. இது பூசணிக்காய் வேக வச்ச தண்ணியும் பருப்பு தண்ணியும் அதில் புளி கரைச்சி வச்சுருக்க அதில் பூசணிக்காவை போட்டு இந்த அரைச்ச மசாலாவையும் போட்டுக்கோங்க. அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அது கொதித்ததுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு எல்லாம் கலந்து வந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு பருப்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். பருப்பு ஓரளவுக்கு அளவாக போட்டால் போதும். அது சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, மிளகா தாளித்து இதில் போட்டு மேலே 2 ஸ்பூன் கொஞ்சோண்டு வெல்லம் அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுக்க, பெருங்காயம் போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சாம்பார் தயார். இது மாதிரி நிறையா நல்ல வீடியோ நான் என்னோடய சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வர வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க அத்தனை பேருக்கும் நன்றி. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.